ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 40. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதியின் கேபினிலிருந்து சூர்யா வெளியில் சென்றவுடன் ஆதியை பார்த்த மித்ராவோ அவனின் அருகில் சென்று நின்றவள், என்னாச்சு தேவ், உனக்கு இப்போ எதுக்காக மூஞ்சி எப்படி வச்சிருக்க என்று கேட்க, ஆனால் அவனிடம் பதில் இல்லை. அதில் கடுப்புடன் அவனை பார்த்த மித்ராவோ அவன் மடியில் அமர்ந்து கொண்டவள் அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை மாலை போல் போட்டுக்கொள்ள, இதற்காக தான் காத்திருந்தேன் என்பது போல் அவளை இறுக்கி தன்னுடன் அணைத்து கொண்டான் ஆதி. அவனை பார்த்து மித்ரா சிரிக்க, அவள் முகத்தை பார்த்தவனின் கண்களோ கோபத்தில் சிவந்திருந்தது. அதை குழப்பமாக மித்ரா பார்க்க, எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த விக்னேஷ் ஏன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான் என்று பல்லை கடித்து கொண்டு ஆக்ரோஷமாக கண்கள் சிவக்க வெறியுடன் சொன்னவனை யார் பார்த்தாலும் ஒரு நொடி உடல் நடுங்கி போயிருப்பார்கள். ஆனால் அவனின் எதிரில் இருப்பது அவனையே டார்ச்சர் செய்யும் அவனின் ராட்சசி அல்லவா? அவள் எப்படி அவனை பார்த்து பயப்படுவாள்? அவனை கடுப்பேத்துவதுதான் தன் வேலை என்பது போல. ஆமா, காலேஜில் ஆஃபீஸ் ரூமில் நடந்தது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என்று கேட்டிருந்தாள். அவளின் அந்த கேள்வியில் அவளை முறைத்து பார்த்த ஆதியோ, இப்போ அதுதான் உனக்கு முக்கியமாமோ என்று கேட்க, அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தாள் மித்ரா. அதில் லேசாக அவளை முறைத்தவன், நமக்கு மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாள்லையே நீ எப்போ அந்த காலேஜில் படிக்கிறேன்னு தெரிஞ்சதோ அப்போவே அந்த காலேஜை வாங்க தான் நினச்சேன். ஆனால் அது உன் தங்கச்சி வேதாவோடதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவகிட்ட கேட்டு உன் சேஃப்டிக்காக அந்த காலேஜோட மொத்த சிசிடிவி ஆக்சஸையும் வாங்கிட்டேன் என்று ஆதி சொல்ல, அவனை முறைத்து பார்த்தாள் மித்ரா. அப்போது சார் என்ன வாட்ச் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் எல்லாம் இல்லை, நீ பண்ணுறது உனக்கே ஓவராக தெரியல என்று கோபமாக கேட்ட மித்ராவை முறைத்து பார்த்த ஆதியோ, அவள் தன் கழுத்தை சுற்றி போட்டிருந்த அவளின் கைகளை எடுத்து விட்டவன், அமைதியாக என்னை கடுப்பெடுத்தாமல் எழுந்து போடி, எப்போ பாரு நான் எது பண்ணாலும் அது தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு என்று ஆதி சிடுசிடுவென்று பேச, அவனை பார்த்து சிரித்த மித்ராவோ மீண்டும் அவனின் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டு கொண்டவள் அவனின் முகத்தை தன் புறம் திருப்பி, இங்க பாரு தேவ், என்ன பாருடா என்று சொன்னவள் அவன் விழி பார்த்து, நான் சும்மா உன்னை வெறுப்பேத்த தான் சொன்னேன். நீ வேதா கிட்ட ஆக்சஸ் வாங்கினது எனக்கு எப்பயோ தெரியும். நீ அவகிட்ட கேட்கும்போதே இதை பற்றி அவள் என்கிட்ட சொல்லிட்டா. நீ என்னோட சேஃப்டிக்காக தான் அதை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன் என்று சொல்ல, அதில் கடுப்பான ஆதியோ அவளின் பின்கழுத்தில் கை வைத்து தன்னை நோக்கி இழுத்தவன் அவளின் இதழை வன்மையாக சிறை செய்தான். மூச்சு முட்டும் வரை அவளை முத்தமிட்டவன் அவளை விட்டு விலகி அவள் நெற்றியுடன் நெற்றி முட்டியவன். ஆனாலும் நீ அந்த விக்னேஷ் விஷயத்துல இவ்வளோ அமைதியா இருக்கிறது எனக்கு பிடிக்கலடி. ஒருவேளை அவனை மன்னிக்கிற ஐடியாலாம் ஏதாவது இருந்தது, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று ஆதி கோபமாக சொல்ல, அவனை பார்த்த மித்ராவோ லேசாக சிரித்துவிட்டு, அவனை மன்னிச்சு விடுற அளவுக்கு உன் பொண்டாட்டி ஒன்றும் அவ்வளோ நல்லவ இல்லடா புருஷா. அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் இன்னும் அமைதியாக இருக்கேன். இல்லை, உன்கிட்ட பேசின அடுத்த நொடி அவனுக்கு வாழும் போதே நரகத்தை காட்டியிருப்பேன் என்று ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் சொன்ன ஆதியை தான் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அதை தொடர்ந்த ஆதியோ மித்ராவின் தாடையை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் அவளின் விழிகளை மிக அருகில் பார்த்து, நீ எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டுமே சொந்தமானவ. உன் மேலே எவன் பார்வையாவது தப்பா பட்டா கூட அடுத்த நிமிஷம்
அவனை உரு தெரியாம அழிச்சிருவேன் என்று கண்கள் சிவக்க கொலைவெறியோடு இறுகி போயிருந்த அவனின் அசுரத்தனமான அந்த முகமும் ஆக்ரோஷமான அதே சமயம் அழுத்தமாக வந்த அவனின் வார்த்தைகளும் மித்ராவை கூட ஒரு நொடி மிரள வைத்தது என்பதே உண்மை. பிறகு அதிலிருந்து தன்னை மீட்டு கொண்ட மித்ரா ஆதியை பார்த்து, நீ இதில் இன்வால்வ் ஆகுற அளவுக்கெல்லாம் அவன் வர்த்தில்ல தேவ். அவனை போட்டு தள்ள நானே அதிகம்தான். எதுக்கு நாம் ஹாப்பியாக இருக்க இந்த மொமெண்ட்ஸில் அவனை பற்றி பேசி டென்ஷன் ஆகணும் என்று சொன்னவள் அவனை பார்த்து, சரி தேவ், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு விமலோட அம்மாவை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறேன் என்று சொன்னவளை பார்த்து சரி என்று சொன்னவன் மீண்டும் ஒரு முறை அவள் இதழை சுவைத்த பின்புதான் அவளை விட்டான். அவன் மடியிலிருந்து எழுந்த மித்ரா, ஓகே தேவ், பாய், நான் கிளம்புறேன் என்று சொல்ல அவள் கைகளை பற்றினான் ஆதி. அதில் இன்னும் என்ன என்று கேட்டு அவள் திரும்ப, இங்கு பேயறிந்தது போல் ஆதியின் கேபினில் இருந்து வெளியில் வந்த சூர்யாவை பார்த்த பிரீத்தி, என்னாச்சு சார், ஏன் இப்படி வரீங்க, பாஸ் திட்டாரா என்று கேட்க, அப்புறம் சார், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், உள்ள ஒரு மேடம் மீட்டிங்காக வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா என்று ஆரம்பித்தவள் மித்ரா அந்த இரு பெண்களிடம் பேசியதிலிருந்து ஆதியின் கேபினில் அனுமதி இல்லாமல் நுழைந்து அவனிடம் ஹக் வேண்டும் என்று கேட்டவரை அனைத்தையும் கூறியிருந்தாள். ஆனால் பாஸ் அந்த மேடம் கிட்ட கோவப்படவே இல்லை சார் என்று ஆச்சரியமாகவும் அதே சமயம் அதிர்ச்சியுடனும் சொன்ன பிரீத்தி, சூர்யாவும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைவான் என்று நினைத்து அவனை பார்க்க, ஆனால் அவனோ சர்வசாதாரணமாக இதுக்கு ஏன் அவர் கோவப்பட போறாரு என்று கேட்டான். அதில் குழம்பிய பிரீத்தியோ அவனை பார்த்து, என்ன சார் இப்படி சொல்றீங்க, சாருக்கு தான் பொண்ணுங்களே பிடிக்காது என்று அவள் மேலும் ஏதோ பேச வர அவளை தடுத்த சூர்யாவோ, பொண்ணுங்களை தான் பிடிக்காது, அவர் ஒய்ஃபை எப்படி அவருக்கு பிடிக்காம போகும் என்று சொன்னவன் ஆதி சொன்ன மீட்டிங்கை பார்ப்பதற்காக அங்கிருந்து அவன் கேபின் நோக்கி சென்று விட்டான். இங்கு பிரீத்தி தான் பேயறைந்ததை போல் நின்றிருந்தாள். என்ன, அவங்க தான் ஏடி சார் ஒய்ஃபா, ஐயையோ என்று யோசித்தவளுக்கு அப்பொழுதுதான் அவளிடம், ஏன் நான் சொன்னதை மட்டும் கேட்குறீங்களே, அவங்க பேசினதை கேட்கலையா, அதெல்லாம் உங்கள் பாஸ் எதுவும் கேட்க மாட்டாரா என்று கேட்டது நினைவு வர ஒரு நொடி பயத்தில் அவளின் கை கால்கள் எல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. இங்கு மித்ராவின் கையை பிடித்த ஆதியை திரும்பி பார்த்து முறைத்த மித்ராவோ, இப்போ என்ன வேணும் தேவ் உனக்கு என்று கேட்க, அவளை அமைதியாக பார்த்த ஆதியோ, வீட்டுக்கு போயிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போ, சாரி கட்டிட்டு இனி வெளியில் எங்கேயும் போகாத என்று ஆதி சொல்ல அவனை பார்த்து அழகாக சிரித்தாள் மித்ரா. அவன் எதற்காக அப்படி சொல்கிறான் என்பதையும் நன்றாகவே அறிந்திருந்தாள் மித்ரா. இருந்தும் சிரித்து கொண்டே அவனை பார்த்தவள், ஆனா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் என்று கேட்டாள். ஏன்னா உன்னை புடவையில் நான் மட்டும்தான் ரசிக்கணும் என்று ஆதி சொல்ல அதை கேட்டு மேலும் சிரித்த மித்ரா அவன் கைகளிலிருந்து தன் கையை உருவி கொண்டவள் சற்று தள்ளி நின்று கொண்டு, அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, இப்படியே தான் போவேன் என்று சொல்ல, ஓ அப்படியா என்று கேட்டுக்கொண்டே அவன் சேரிலிருந்து எழுந்த ஆதி மித்ராவை நோக்கி வர, அவளோ நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் போடா என்று சொன்னவள் வேகமாக கதவை நோக்கி ஓடியவள் அதை திறக்க முயற்சிக்க, ஆனால் அவன்தான் எப்பொழுதோ ரிமோட் மூலமாக அதை லாக் செய்து விட்டானே, பிறகு எப்படி திறக்கும்? கதவை திறக்க நினைத்து அது திறக்காமல் இருக்க அது லாக் ஆகியிருப்பதை உணர்ந்த மித்ரா திரும்பி ஆதியை முறைத்தாள். அவனோ அவளை பார்த்து சிரித்தவன், ஒழுங்கா என்கிட்ட வாடி, இப்போ நீ இங்கே வந்தனா நான் கொஞ்ச நேரத்தில் அந்த கதவை திறந்து விட்டுருவேன்,
அப்படி இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கதவு திறக்காது. நீ அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது, ஆஃபீஸ்க்கும் போக முடியாது என்று சொன்னவன் கைகளை கட்டி கொண்டு சிரித்து கொண்டே அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனை முறைத்து பார்த்த மித்ராவோ, கொஞ்சமாச்சும் புருஷன் மாதிரி நடந்துக்கோடா என்று சொல்ல, அவளை பார்த்து முறைத்த ஆதியோ, நீ ஒழுங்கா நல்ல பொண்டாட்டிய புருஷன் பேச்ச கேட்டு நடந்துக்கிட்டா நான் ஏண்டி இப்படியெல்லாம் பண்ண போறேன் என்று கேட்க, அதில் அவனை முறைத்து கொண்டே அவனின் அருகில் சென்று நின்றாள் மித்ரா. அவன் அருகில் வந்து நின்றவளின் வெற்றிடையை பிடித்து இறுக்கியவன் தன்னை நோக்கி இழுத்தான். அதில் வேகமாக போய் அவனின் மார்பில் மோதி நின்றாள் மித்ரா. தன் தலையை தேய்த்து கொண்டே அவனை நிமிர்ந்து பார்க்க, அவளின் முகத்தை பார்த்து கொண்டே இடையில் லேசாக விலகியிருந்த அவளின் சேலையை அவள் இடை தெரியாதவாறு சரி செய்தவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்தான். பிறகு அவளை பார்த்தவன், பத்திரமா போயிட்டு வா அம்மு என்று சொல்ல, தானும் எக்கி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தவள், சரி ஓகே பாய்டா புருஷா என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். இருவரின் மனமும் சொல்ல முடியாத நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் துடித்து கொண்டிருந்தது. வெளியில் வந்த மித்ரா பார்த்தது என்னவோ, அங்கு அமைதியாக தலைகுனிந்து நின்றிருந்த பிரீத்தியை தான். மித்ராவை பார்த்தவுடன் அவளின் அருகில் வந்த பிரீத்தி அவளிடம், மேம் அது அது சாரி மேம், நீங்கள் தான் எங்கள் பாஸோட ஒய்ஃப்னு தெரியாம தான் உங்ககிட்ட அப்படி என்று திக்கி திணறி சொல்லியவளை பார்த்த மித்ரா லேசாக சிரித்து விட்டு பிரீத்தியை பார்த்தவள், நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, நீங்கள் உங்கள் வேலையை தானே செஞ்சீங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னவள் அவளின் புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி தன் கைகளை நீட்டினாள். அவளை தான் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி. ஐயோ மேடம் நீங்க என்று அவள் ஏதோ சொல்ல வர, மேடம் இல்லை மித்ரா என்று சொன்ன மித்ராவோ, ஏன் எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரி ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்கலையோ என்று மித்ரா கேட்க, அதில் பதறிய பிரீத்தியோ, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மேம், நீங்கள் என்னோட பாஸோட ஒய்ஃப், உங்கள் கூட நான் எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அதெல்லாம் கிடையாது. என் கூட ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு விருப்பம் இல்லை போல என்று சொன்னவள் தன் கைகளை பின்னால் எடுக்க போக வேகமாக அவளின் கைகளை பற்றினாள் பிரீத்தி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேம் என்று அவள் சொல்ல, அவளை மித்ரா முறைக்க, சாரி மித்ரா என்று சொன்னாள் பிரீத்தி. என் பேர் பிரீத்தி மித்ரா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டவள் மித்ராவுடன் கீழே சென்றாள். மித்ரா அந்த ஆஃபீஸை விட்டு செல்லும் வரையில் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவள் சென்ற அடுத்த நொடி மித்ரா வரும்பொழுது அவளிடம் பேசிய அந்த இரு பெண்கள் ஆதியின் கேபினில் நின்றிருந்தார்கள். என்னை பார்க்க யார் வந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா என்று கேட்டவன் அவர்கள் இருவரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டான். அவனின் அந்த கோபத்தில் இருவரும் மரண பயத்தில் நின்றிருந்தார்கள். பிறகு, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்க நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று சொன்னவன் அவர்களை அந்த அறையிலிருந்து வெளியில் அனுப்பியிருந்தான். வெளியில் வந்த ஷில்பாவிற்கோ மித்ராவின் மேல் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஷில்பா தன் மனதிற்குள்ளேயே, உன்னால தாண்டி ஏடி என்னை திட்டிருக்காரு, இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் எப்படியாவது நான் ஏடியை கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் இந்த ஏடி குரூப்ஸோட மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் மட்டும்தான் ராணி, அப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன் பாருடி என்று தன் மனதிற்குள்ளேயே மித்ராவின் மேல் வன்மத்தை வளர்த்து கொண்டாள் ஷில்பா. ஆனால் அவள் அறியவில்லை, அவள் யாரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவள் அந்த சாம்ராஜ்யத்தின் ராணி மட்டுமல்ல, அவனின் இதயத்தின் ராணியாகவும் அவள் மட்டும்தான் இருக்கிறாள் என்று. அதை அவள் அறியும் நொடி மித்ரா அல்ல, அக்னியின் கோபத்திற்கு அவள் ஆளாக போகிறாள் என்று
யார் சொல்வது அவளுக்கு? இங்கு வீட்டிற்கு வந்த மித்ரா தன் அறைக்கு சென்றவள் வேறு உடை மாற்றிக்கொண்டு தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டவள் விமலின் அம்மாவை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றாள். அப்பொழுது அந்த வழியில் ஒரே டிராஃபிக்காக இருந்தது. யாரோ ஒரு அக்யூஸ்ட் தப்பித்து விட்டதற்காக ஏசிபி அந்த வழியில் வரும் வெஹிக்கிள்ஸை செக் செய்து கொண்டிருக்கிறார் என்று அருகில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட மித்ரா அமைதியாக நின்றவள் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு ஒரு சிறுவனோ ஒரு பெரிய கூடையில் புக்ஸ் மற்றும் உபயோகப்படும் சின்ன சின்ன பொருட்களை எல்லாம் வைத்து கொண்டு விற்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த காலேஜ் பசங்க சிலரிடம் சென்றவன், அண்ணா இது ஏதாவது வாங்கிக்கிறீங்களாண்ணா என்று கேட்க, அவனை பார்த்து சிரித்த அவர்களோ அவன் வைத்திருந்த அந்த கூடையை வாங்கியவர்கள், வாங்கிக்கிறோண்டா ஆனால் காசு தர முடியாதே என்று சொல்ல, அதில் பார்த்து பயந்த அந்த சிறுவனோ, அண்ணா நீங்க அதை கொடுங்க, நான் வேற யார்கிட்டயாவது வித்துக்கிறேன் என்று சொல்லி அதை கேட்க, ஆனால் அவனை பார்த்து சிரித்த அவர்களோ, ஓ உன்கிட்ட திருப்பி கொடுக்கணுமா என்று கேட்ட ஒருவன் அந்த கூடையை பிடுங்கி கீழே கொட்டியிருந்தான். அதை பார்த்து சற்று கோபமான அந்த சிறுவனோ, ஏன்னா அப்படி பண்ணீங்க என்று கோபமாக கேட்க, அவனை பார்த்து நக்கலாக சிரித்த அந்த பசங்களில் ஒருவனோ அந்த சிறுவனை பலாரென்று அடித்திருந்தான். அதில் தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தவனின் காதை பிடித்து திருகினான் மற்றொருவன். சிறுவனோ வழியில் கத்தி கொண்டிருந்தான். அந்த சிக்னலில் இருந்த யாரும் அதை கண்டும் காணாதது போல் நின்றிருந்தார்கள். ஆனால் அதை பார்த்த மித்ராவிற்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அதில் தன் ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தியவள் வேகமாக அந்த சிறுவனின் அருகில் சென்று அவனை தன்னை நோக்கி இழுத்தவள் அவன் காதை பிடித்திருந்தவனை அறைய போக, அதற்குள் அவனின் கர்ணத்தில் அறை விழுந்திருந்தது. அதில் குழம்பிய மித்ரா அவனை அடித்தது யார் என்று திரும்பி பார்க்க, அவள் அருகில் கம்பீரமாக நின்றிருந்தான் ஏசிபி விஸ்வவேந்தன். போலீஸை பார்த்தவுடன் அந்த மாணவர்கள் பம்ப, அவர்களை முறைத்து பார்த்த விஸ்வவேந்தனோ, சின்ன பசங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா, எந்த காலேஜ்டா நீங்க என்று கோபமாக கேட்க, சாரி சார் தெரியாம பண்ணிட்டோம், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் என்று ஒருவன் சொல்ல, இன்னொருவனோ அவனின் காலேஜ் பெயரை கூறினான். அவர்கள் நால்வரையும் அழுத்தமாக பார்த்த விஸ்வவேந்தனோ, இனி இந்த மாதிரி யார்கிட்டயாவது நடந்துக்கிட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி உள்ள வச்சிருவேன் என்று மிரட்ட, அப்பொழுது சரியாக டிராஃபிக்கும் கிளியராக தப்பித்தால் போதுமென்று அந்த மாணவர்களும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். பிறகு அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்த்த விஸ்வவேந்தனோ, அவன் உயரத்திற்கு குனிந்தவன், என்னாச்சு நீ ஸ்கூல் போலையா, எதுக்கு இந்த மாதிரி பொம்மை புக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்க என்று கேட்க, அவனை பார்த்து பயந்து கொண்டே நின்றிருந்தான் அந்த சிறுவன். அவனின் தலையில் கை வைத்தவனோ, என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னாச்சு சொல்லு என்று கேட்க, அது சார் நான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தேன், அம்மா தான் இதை வைப்பாங்க, ஆனால் இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்காங்க, அவங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை, அவங்களுக்கு மருந்து வேற வாங்கணுமா, அதான் அம்மாவுக்கு பதிலாக நான் இதை விற்க வந்தேன் என்று அவன் சொல்ல, அவனை பார்த்து மெலிதாக சிரித்தவன் அவனின் தலையை தடவி கொடுத்து, உன் பேர் என்ன என்று கேட்டான். அருண் என்ற அந்த சிறுவன் சொல்ல, அவனை பார்த்து சிரித்த விஸ்வவேந்தனும், சரி வா உங்க அம்மா எங்க இருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம், நான் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் வாங்கி தரேன் என்று சொல்ல, நிஜமாவா, ஆனா என்கிட்ட காசு இல்லையே என்று சொன்னான் அந்த சிறுவன். அதெல்லாம் நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், வா உங்க அம்மாவை பார்க்க போலாம் என்று விஸ்வவேந்தன் அருணை அழைக்க, அவன் திரும்பி மித்ராவை பார்த்தவன், அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்கா என்று சொன்னான். அவனை பார்த்து தானும் சிரித்த மித்ரா, சரி வா நானும் கூட உங்க அம்மாவை பார்க்க வரேன்
என்று சொல்ல அவளை பார்த்த ஏசிபி விஸ்வவேந்தனும் இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் சொல்ல, அதுக்கு இல்லை சார், நானும் ஒரு டாக்டர் தான், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான்ல, நான் என்னன்னு பார்க்குறேன் என்று சொன்னாள் மித்ரா. அவன் சரி என்று தலையசைக்க அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு தன் வீடு நோக்கி சென்றான் அந்த சிறுவன் அருண். அப்பொழுது மித்ராவை பார்த்த விஸ்வவேந்தனோ, என் பேரு விஸ்வா, ஏசிபி. அந்த சிக்னல்ல அத்தனை பேர் இருந்தாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் தைரியமா அந்த பசங்க கிட்ட இருந்து இந்த சின்ன பையனை காப்பாற்றணும்னு தோணுச்சு? உங்களை மாதிரி எல்லாருமே தைரியமா இருந்தா நல்லா இருக்கும் என்று அவன் சொல்ல, அவனை பார்த்து சிரித்த மித்ராவோ, அவங்கெல்லாம் ஏன் வராம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அந்த பசங்க நிறைய பேர் இருந்ததுனால எதுக்கு அவங்க கிட்ட வம்புன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் எனக்கு கிடையாது சார் என்று மித்ரா சொல்ல, அவளை பார்த்த விஸ்வவேந்தனோ, நீங்க என்ன விஸ்வாவனே கூப்பிடலாம் என்று சொன்னான். ஒரு நொடி அவனை கூர்மையாக பார்த்த மித்ராவோ பிறகு சிரித்து விட்டு, ஆனா நீங்க ஒரு ஏசிபி, உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும் என்று கேட்டார். சரி, ஓகே ஃபைன், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கோ அப்படியே கூப்பிடுங்க, ஆனா நீங்க இன்னும் உங்க பேரை சொல்லவே இல்லையே என்று அவன் கேட்க, சரி ஓகே, நான் உங்களை விஸ்வானே கூப்பிடுறேன் என்று சொன்னவள், அப்புறம் என் பேர் மித்ரா என்று சொன்னாள். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே முன்னால் நடந்து சென்று கொண்டிருக்கும் அருணின் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். யார் இந்த விஸ்வவேந்தன்? இவனால் மித்ராவின் வாழ்க்கைக்கு ஏதேனும் பிரச்சனை வருமா? அவர்களின் பாஸிற்கு திருமணம் நடந்துவிட்டது என்று தெரிந்ததற்கே அதிர்ச்சியில் இருக்கும் சூர்யா மற்றும் பிரீத்தி இருவரும் அவர்கள் பாஸின் மனைவி, இவர்கள் எதிரியாக நினைத்து கொண்டிருக்கும் அக்னி என்று தெரிந்தால் அவர்களின் நிலை என்ன? மித்ரா விக்னேஷை என்ன செய்ய போகிறாள்? அவளின் திட்டம் என்ன? மித்ராவுடனான ஏசிபி விஸ்வவேந்தனின் இந்த சந்திப்பு அவனின் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.